ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஜெபித்தீர்களா? வேதம் வாசித்தீர்களா? தேவனோடு உறவாடினீர்களா? கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவான ஆசீர்வாதத்தால் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. உங்கள் வீட்டுக்கு. இந்த வீடு யார் வீடு? அது சகேவின் வீடு. சகேவின் வீடு அல்ல, என்னுடைய வீடு. என் குடும்பத்திற்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. என் குடும்பத்திற்கு அற்புதம் நடந்தாயிற்று. என் குடும்பத்திற்கு அதிசயம் உண்டாகிவிட்டது. ஏனென்று சொன்னால், அருணாத இயேசு சகேவின் வீட்டிற்கு சென்றவர் இன்றைக்கு எனக்குள்ளாய் வந்திருக்கிறார். என் இருதயத்துக்குள்ளாய் வந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிற ஒரு அருமையான வார்த்தை, இவனும் ஒரு ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறார். ஆபிரகாமின் குமாரனாய் யார்? வட்டி கொடுத்தவர். சகேவி பாவ அறிக்கை செய்யும்போது சொல்கிறார், நான் பெற்றுக்கொண்டதெல்லாம் நாளதனையாக திருப்பி கொடுக்குறேன். ஆண்டவர்கிட்ட பாவ அறிக்கை செய்கிறார். ஆண்டவரோடு பேசுகிறார். ஆண்டவர் அதை கேட்டு கொண்டு இருந்தவர் சொல்கிறார், உன் வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாத யார் இருக்காங்களா? கவலைப்படாதீங்கம்மா, அவங்களுக்காக ஜெபிங்க. எங்கள் வீட்டில் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு நாளில் என் வீட்டிலேருந்து நான் ஜெபிக்க முடியாது. ஒரு நாளில் நான் மனம் திரும்பின நாட்கள், அந்த நாளில் என்னை பார்த்து எல்லோரும் பரியாசம் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். என்னுடைய முதல் ஜெபமே, என் தாய் தகப்பன் மனமாற வேண்டும், என் குடும்பம் மனமாற வேண்டும் என்று சொல்லி என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். நடந்தது என்ன? என் குடும்பம் முழுதும் ரட்சிக்கப்பட்டது. என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்கள். என் மனைவி ரட்சிக்கப்பட்டார்கள். நானும் என் வீட்டாரும் கர்த்தரே சேவிப்போம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் குடும்பமாய் கர்த்தருக்கென்று நிற்க கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கோ ஒருவருக்கு அற்புதம் செய்தார் என்று நான் சொல்ல வரலை. ஆண்டவரை அழைத்து, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட, ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழைத்து எனக்கு அற்புதம் செய்தார். இதை கேட்கிற உங்களுக்கும் அற்புதம் செய்வார். என்றைக்கும் அல்ல, இன்றைக்கே ஆண்டவர் அற்புதம் செய்ய அவர் வல்லவரும் உயிருள்ளவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 3:8 சொல்கிறது, விடுதலை கொடுக்கிறவர். ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த இரட்சகராகிய இயேசு எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தவர். அவர் உயிரோடு கூட இருக்கிறவர். எனக்கு அருமையான அவரிடத்தில் சொல்லுங்கள், அவரை அழையுங்கள் வீட்டிற்கு. ஆண்டவரை பார்க்கும்படியாய் சகேவு மரத்தில் ஏறினாராம். வேதம் சொல்கிறது. ஆனால் என்னையும் உங்களையும் சந்திக்கும்படியாய் ஆண்டவராய் இயேசு சிலுவை மரத்தில் தொங்கினார். சிலுவையில் ஜீவன் கொடுத்தார். நீங்களும் நானும் சகேவு காட்டாத்தி மரத்தை சார்ந்திருந்தது போல நீங்களும் நானும் சிலுவை மரத்தில் நின்று, கல்வாரியில் நின்று நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய முழு குடும்பமும் ஆசீர்வாதத்தை பெறும். நம்முடைய குடும்பம் அற்புதம் பெற்றுக்கொள்கிற ஒரு குடும்பமாய் மாறும். நம்முடைய வீட்டிற்கு இயேசு வரணும். யார் யாரெல்லாம் வருகிறார்கள்? உறவினர் வருகிறார்கள், நண்பர்கள் வருகிறார்கள், ஜெபிப்பதற்கு வருகிறார்கள். அதெல்லாம் முக்கியமல்ல. என் அருளாதர் இயேசு வருவார் என்று சொன்னால் உங்கள் வீட்டுக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, திரும்ப ஒரு வாதக்காரனை ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் வைத்து சுகமாக்கினார். நடந்தது என்ன? அந்த வீட்டை சுற்றிலும் கூட்டம் இருந்தது. இயேசு வீட்டுக்கு வருவார்னா உங்கள் சுற்றிலும் இருக்கிற மக்கள் மத்தியிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மக்களாக இருப்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் ஜெபியுங்கள், ஆண்டவரே என்னுடைய வீட்டிற்கு, என்னுடைய இல்லத்திற்கு நீர் வர வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்குள்ளாக நீர் வர வேண்டும். ஆண்டவரே, சகேவோடு பேசினீரே, என்னோடு பேச, என் இல்லத்திற்கு வந்து ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. நிச்சயமாக இன்றைக்கி உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் தகப்பனே, சகேவின் வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக ரட்சிப்பை கொடுத்து, ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும், முழு குடும்பமும் ரட்சிக்கப்படாதவர்கள் கர்த்தருடைய அன்பை ருசித்து, தகப்பனே நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே செவிப்போம் என்று சொல்லி உங்கள் நாமத்தை உயர்த்துக்கிறவதார் எல்லா மகிமையும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
காட் bless you.